இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இதுதான் அலையன்ஸ் வெற்றி கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால அதனுடைய ரெப்பகஷன்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் எப்படி எப்படி எல்லாம் போகும். அண்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 4.5 முனை போட்டியில இந்த பக்கம் விசிகா டோலர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா திமுகவுடைய வாக்கு அப்படின்றது பெருமளவில் சரி, அவங்க வாங்கக்கூடிய வாக்கு. என்னங்க இப்போ எம்எல்ஏ ஜெயிக்கலனால அந்த 2வது இடம்னு நான் சொல்லிட்டேன். ஓட் ஷேர் அதுதான் முக்கியம். ஓகே, இல்ல ஏன்னா அவர் வந்து இந்த சீரியஸா இருக்காரான்னு டவுட்டா இருக்கு நமக்கு. அதான் கேட்டேன் நான். பாலிடிக்ஸ்ல வந்து இப்படியே மாதிரி வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் அப்படின்னா நடக்காதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான். அது வந்து ரசிகர் மன்றங்கள்னு ஒண்ணு இருந்தது, அது அப்படி. 2வது ஒரு கட்சி பின்புலமும் இருந்தது அவருக்கு திமுகன்னு. ப்ராபபிலி கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கேவும். இல்ல அது உடைக்கப்படுமா உடையுமா அப்படின்றதெல்லாம் வேற, அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கு எலெக்ஷன் அப்படின்றது ஓட்டு போடுவது மட்டும்தான். ஆனா அதுக்கான யுத்தம் அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரும்போது கூப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வேலை பாருங்க. அதனாலதான் அந்த கட்சி இப்ப ஒண்ணு இல்லாம அதே மாதிரி சார், சப்போஸ் இப்போ விசிகா தாவேகா கம்யூனிஸ்ட் ஒரு அணி, சீமான் ஒரு அணி தனியா இருக்க போறாரு, பிளஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ இப்படி ஒரு அலையன்ஸ் அது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்ததுன்னா இப்போ அண்ணாமலை நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இப்போதைக்கு உண்மை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 4 எம்எல்ஏ வந்தது பிஜேபிக்கு. அஃப்கோர்ஸ் அலையன்ஸ் தான் வந்தது. இப்போ மாதிரி தனியா வந்து களம் காணும் அப்படின்னும் போது அவரோட நிலைமை என்ன ஆகும்? வாட் வில் பி பிஜேபி எப்படி சமாளிக்கும் இந்த சூழ்நிலை? இப்போ பிஜேபி கட்சி ஆரம்பித்தப்போ 2 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. ஒன்னே சொல்லாதீங்க சார், பிஜேபி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, தமிழகத்துல எத்தனை வருஷமா இருக்குது, நீங்க ஒன்னும் அதையே சொல்லி நிக்கிறீங்களா அப்படின்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இப்பதான் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆல்சோ ரேன் அப்படிதான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஓட்டு வாங்குவோனோ இல்ல ஆட்சிக்கு வரணும்னோ தலைவர்கள் யாராவது எப்போவாது தப்பி தவறி நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு பேசியிருந்தா கூட தொண்டர்கள் மத்தியில அந்த ஒரு நம்பிக்கை, உத்வேகம், உற்சாகம், அந்த ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்பதான் அது வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் பாஜக தமிழகத்துல இப்பதான் ஆரம்பிச்ச கட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் அதுக்காக ஆரம்பிச்ச கட்சின்னா குரோத் இல்லாம இல்லை, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அடுத்தது நான் தான் சொல்றேனே, தமிழகத்துல வந்து இப்ப 2வது இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான். இதுல வந்து இந்த கிட்டத்தட்ட இருக்க போகின்ற 1.5 வருஷ காலகட்டத்துல இறங்கி முழுசா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அண்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 4.5 முனை போட்டியில இந்த பக்கம் விசிகா டோலர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா திமுகவுடைய வாக்கு அப்படின்றது பெருமளவில் சரி, அவங்க வாங்கக்கூடிய வாக்கு. அந்த நேரத்துல இப்போ அதிமுக பக்கம் பெருசா அந்த மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, வாட்டவர் கூட்டணி எதுவும் இல்லை அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எந்த பக்கம் போகும்? ஒரு 2-3 முனை ஸ்பிளிட் ஆவதற்கும் வாக்கு இருக்கு. அதுக்காக அதிமுக ஓட்டு அத்தனையுமே வந்து 3ஆ பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லல. ஓரளவுக்கு இப்ப இந்த விக்கிரவாண்டியில ஒரு ஓட் டிரான்ஸ்பர் நடந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கும். தாவேகா பக்கம், அந்த பக்கம் திமுக பக்கம், பாஜக பக்கம், இப்படி வந்து கொஞ்சம் அப்பப்போ பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சோ அப்ப அதுக்கப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவர்களை கவர்ந்தா பாஜக நிச்சயமாக எம்எல்ஏ சீட்டுகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அண்டு கடுமையாக உழைத்து இன்னும் சில ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பிரதான எதிர்கட்சி பிளஸ் ஆளுங்கட்சியா வருவதற்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் இல்லாம இல்ல, வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ட்வீட் போடுறது கிடையாது. அதாவது செய்யற விஷயம் சோசியல் மீடியால வராமையே இறங்கி நீங்க வேலை செய்யணும். மக்களோடு மக்களா இணைந்து பணியாற்றுறவர். நாங்க சோசியல் மீடியால இதெல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிறதுனா சொல்லிக்காங்க, ரைட். எல்லாரும் வந்து நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறாங்க, அது நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா எல்லாத்தையும் வந்து போஸ்டர் வச்சு ஓட்ட முடியாது, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் கவர் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா அங்க மட்டுமே இல்லாம இங்க வேலை செய்யுங்க. அது சோசியல் மீடியால வந்ததுன்னா ஓகே, இல்ல நீங்களே போஸ்ட் பண்ணிக்கனாலும் ஓகே. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பிரைட் சான்சஸ் இருக்கு. ஈவன் அதர்வைஸ்
என்னங்க இப்போ எம்எல்ஏ ஜெயிக்கலனால அந்த 2வது இடம்னு நான் சொல்லிட்டேன். ஓட் ஷேர் அதுதான் முக்கியம். ஏங்க 91ல திமுக வந்து 22% ஓட்டை வாங்கிட்டு 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க. கணக்கு போட்டு பாருங்க, 22%க்கு 2 எம்எல்ஏ. 96ல வந்து அதிமுக 21% வாங்கிட்டு 4 எம்எல்ஏ. எதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்ல போனா அதிமுகவோட திமுக அதிகமான % ஓட்டு வாங்கினாலும் அவங்க அளவுல பாதி எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 91ல 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. எம்எல்ஏ சீட்டுன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப கிரெடிபிலிட்டி, நான் திருப்பி தான் சொல்றேன், கிரெடிபிலிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் மாஸ், இது 2 இருந்தாதான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கின்றது, அவங்க ரசிகர்கள் மத்தியில இருக்கு, நியூட்ரல் ஓட்டர்ஸ் மத்தியில இருக்கு. கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது அவர் ஒன்னும் ரீச் ஆகல, ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸை கவர் பண்ணார். பட் இங்க அண்ணாமலை அவர்கள் ரூபத்துல இந்த கிரெடிபிலிட்டி வந்திருக்கு, கிரிட்டிக்கல் மாஸும் கொஞ்சம் கொஞ்சமா அட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ரைட் வி கேன் ரீச் கிரிட்டிக்கல் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ அதை இன்னும் கடுமையாக களத்தில் இறங்கி உழைக்க வேண்டும். ஒரு எக்கோ சிஸ்டத்தையே அவங்க கிரியேட் பண்ணணும். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் முன்னாடி போறது, இல்ல தேர்தலுக்கு முன்னாடி மக்களிடம் போயிட்டு ஓட்டு கேட்பது, இல்ல வேலை செய்வது, இப்படி எல்லாம் கவர் பண்றது இது கிடையாது. திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எவ்வளவு நுணுக்கமா வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த படிப்பகம்னு வச்சிருப்பாங்க, அதுல வந்து பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி போடுவாங்க. பெரும்பாலும் இந்த திராவிட சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பத்திரிகைகள். அங்க ஒரு 10 பேர் வருவாங்க, படிப்பாங்க. அப்ப அந்த கட்சியில நிர்வாகி ஒருத்தர் இருப்பாரு. இத்தனைக்கும் நிர்வாகி அப்படின்னா அந்த கட்சியில சம்பளம் கொடுக்கறவங்க கிடையாது. அவர் ஏதாவது வேற வேலை பார்த்துட்டு இருப்பாரு, விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அங்க வந்து உட்காந்துக்கின்னு சித்தாந்தங்களை பத்தி பேசுவாரு. இப்படித்தான் ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டத்தையே அவங்க உருவாக்கினாங்க. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் அப்படின்னா நடக்காதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான். அது வந்து ரசிகர் மன்றங்கள்னு ஒண்ணு இருந்தது, அது அப்படி. 2வது ஒரு கட்சி பின்புலமும் இருந்தது அவருக்கு, திமுகன்னு. சோ அது 2ம் இருந்ததுனாலதான் அவரால் சக்சீட் ஆக முடிஞ்சது. அதை விட்டுட்டு சும்மா வந்து நான் ஒரு சினிமால ஹீரோ ஆயிட்டேன், உடனே நான் வந்து பாத்தீங்களா மக்களுக்காக அங்க குரல் குத்துக்கிறேன், அதனால இவர் தான் வந்து எல்லார் குறையும் தீக்க போறாரு, இதெல்லாம் வேலையாவாதுங்க. சோ அந்த மாதிரி எக்கோ சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு பாஜக, இதை நீங்க 2026ன்னு விடுங்க, அதுக்கப்புறமும் நிரந்தரமாக அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை இங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் முக்கியம். பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம், எதிர்கட்சியாக வரலாம், எம்எல்ஏக்கள் பெறலாம். இல்ல அப்படின்னா சரி கொடுங்க, அது அவங்க பிரச்சனை. பொறுமை தேவைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப தமிழ் இசை இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பவே எப்படியா அலையன்ஸ் பண்ணி தகுந்த எதாவது பண்ணி அலையன்ஸ் எப்படி எம்எல்ஏ ஆகணும் எதாவது அப்படின்னா பாக்குறாங்களே ஒழிய they are not ready for the long grind ன்னு தோன்றது இல்லையா? ரொம்ப நாள் இல்லங்க பொறுமை இல்ல பொறுமை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு பாட்டுக்கு ஏதோ ஒரு அலையன்ஸ் வச்சோமா, ஏதோ 2 சீட்டு கட்சிதான் போவோமான்னு இருத விட்டுட்டு என்ன களத்துல இறங்கணுமா, வேலை செய்யணுமா, ஏன்பா நீலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்னாங்க, கரெக்ட். ஆனா அவங்க காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை வந்து ஊர்வலங்கள், மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்திக்கிறாங்க சொல்லுங்க. பெரும்பாலும் வந்து இவங்க அந்த கட்சி கூட்டம் அப்படின்றது கூட வந்து கான்பரன்ஸ் ரூம்ல தான் நடத்திட்டு இருப்பாங்க. என்னங்க இது? பொறுமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து இப்படிப்பட்ட அரசியல் தான் அப்படியே இருந்தது, அப்படியே இருந்துலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. கட்சி தனித்து ஆட்சிக்கு வர வேண்டும், ஒரு பெரிய அளவுல வர வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தா நடக்குமா? காங்கிரஸ் நாசமா போனதுக்கு காரணமே அதுதானே. பட் மோரோவர் அதே மாதிரி இந்த தாவேகா கூட பாத்தீங்கன்னா அவர் விஜய் கூட வந்து இன்னும் சீரியஸ் பொலிட்டிஷியன் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் பங்களாதான் அரசியல் பண்ணுவாருன்னு தான் தோணுது. வெள்ளம் வந்திருக்கு, ஏன்னா போன வாரம் வெள்ளம்லாம் வந்திருக்கு. அப்ப பார்த்தோம் மக்கள்லாம் வந்து தவிக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு போய் இவருக்கு கோவாக்கு போறாரு, பிரைவேட் பிளான்ல போய் கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அந்த சொன்னீங்க பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் லெஸ் ஆஃப் ரியாலிட்டி, மோர் ஆஃப் பர்சன் சொல்லுவீங்களா நீங்க? பார்வை தான் வந்து முக்கியம் பாலிடிக்ஸ்ல, தென் ரியாலிட்டி. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இஸ் கிவிங் a wrong opinion of himself இல்லையா? இல்ல சுவாமி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து அது முழுசா தெரிஞ்சே செய்யறாரோன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஓட்டர்ஸ் பெருசா அவர் பின்னாடி வரப்போறது இல்லை.
அவருடைய ரசிகர்கள் அவங்க மட்டும்தான் அவர் பின்னாடி வரப்போறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்னதான் நீங்க போய் கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தளபதி தளபதி கடவுளே இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. அதனால இதெல்லாம் வேலையாவது. சோ அவருக்கு தெரியும் என்னுடைய ரசிகர்கள் வந்து வெள்ளத்தும் போது அவர் வெளிநாட்டுக்கே போய் ஒரு மாசம் இருந்தாலும் அவங்க என்ன யாரும் கேட்க போறது கிடையாது. அண்ட் அவங்க என்னைக்குமே நம்ம பக்கம் ஓட்டு போட போறது கிடையாது. அதனால எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நினைச்சா அது தப்பு இல்லை. இதுதான் ரியாலிட்டி சுவாமி. இல்ல ஓகே இல்ல, ஏன்னா அவர் வந்து இந்த சீரியஸா இருக்காரான்னு டவுட்டா இருக்கு நமக்கு. அதான் கேட்டேன். அவர் பாலிடிக்ஸ்ல வந்து இப்படியே மாதிரி உதாரணம் எக்ஸாம்பிள் பார்த்தா அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் இன் ஆந்திரா, அதை பார்க்கும்போது என்னமோ எச்சரிக்கையமான தோட்டம் நமக்கு வந்து விஜய் நாளைக்கு வந்து வெளில வந்து கூட்டம் வந்து கூட்டம் கூடி ஏதாவது கலாட்டா ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது நிலைமை தான் அப்படி ஒரு பயமுறுத்தல் மாதிரியும் தோன்றது இல்லையா உங்களுக்கு? வாட் யூ ஃபீல்? அதாவதுங்க, ஹீரோ அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்தா நல்லா இருக்காது. அப்பப்ப வரணும், அப்படியே சீரியஸா மூஞ்ச வச்சுக்கின்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு போனோம். அப்புறம் அதெல்லாம் மற்ற துணை நடிகர்கள், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு எல்லாம் சீன் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் மறுபடியும் ஹீரோ வருவார், பஞ்சு டைலாக் பேசுவார். இந்த மாதிரி சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே யாரோ சொல்லி குத்துனுக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஆனா இந்த மாதிரி டெம்ப்ளேட் வச்சு எடுக்கிற படம் எல்லாம் வரிசையா ஊத்திக்குது அப்படின்றத வந்து அப்கோர்ஸ் விஜய் அவர்களுக்கு அது தெரியாம இருக்காது, என்னென்ன படம் எல்லாம் ஊத்திக்குது அப்படின்னு. நாம ஒண்ணும் புதுசா சொல்ல வேண்டாம் அவருக்கு. அதான் சொல்லிட்டேன்ல, அவர் வந்து ரசிகர்களை மட்டுமே நம்பி இருக்கின்றார், மற்றவங்களை பத்தி அவருக்கு கவலை இல்லை, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். ரசிகர் ஓட்டே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? அதுல நிறைய பேர் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அது 18 வயசு ஆகாதவங்க எல்லாம் கூட நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் மேபி 2031 36 அப்போ ஓட்டு போட வருவாங்க. அது வரைக்கும் கட்சி இருந்தா. பட் உங்களை பொறுத்தவரை வாட் வில் பி ஹிஸ் அப்ராக்சிமேட் வோட் பேங்க் சார்? ஐ நோ யூ டோன்ட் பிலீவ் இன் சர்வேஸ், பட் ஜெனரலா எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு? நம்ம சர்வே எல்லாம் இருக்கிறது கிடையாது. அதாவது நாத்தாக்காவில இருந்து ஒரு பெருமளவு ஓட்டு அந்த பக்கம் பிரிஞ்சு போதுங்க. சோ நான் என்ன, இது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லினுங்கிறோம், விஜய் கட்சி ஆரம்பிச்சா முதல் டேமேஜ் சீமான் அவர்களுக்கு அப்படின்னு ரொம்ப காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட். ஏதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் மட்டும் தனியா நின்றார் அப்படின்னா ஒரு தேமுதிக மாதிரி 8% அது 9% வாங்கினாலே பெரிய விஷயம். பிசிகா தோழர்கள் இந்த மாதிரி, அப்புறம் அந்த தாவேகா தாவாக்கா அவங்க 2 பேரும் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மேபி ஒரு 12-13% வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இந்த கூட்டணி அவ்வளவுதான் வரும்ன்றீங்களா நீங்க? அவ்வளவுதான். பிசிகா, தாவேகா அண்ட் கம்யூனிஸ்ட். ஆமா, 12ல 15 தான் வரும்ன்றீங்க. அவ்வளவுதான். 20 வராதுன்றீங்க? 20 சான்ஸே கிடையாது. பட் நீங்க ஏர்லியர் நீங்க சொன்னது என்னன்னா வந்து பிசிகா வந்து இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்ஸ், ஸ்விங் போகணும்னு சொன்னீங்க. 12% ஸ்விங் போகணும்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஸ்விங் அப்ப நிறைய வரணும் இல்லையா? அப்போ கிரெடிபிள் அலையன்ஸ்னு சொன்னேன். அந்த கிரெடிபிலிட்டி கேப் ஒண்ணு இருக்கு விஜய் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை அவர் வந்து மக்கள் மனசுல கொண்டு வரல. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவரால் எடுக்க முடியாது. ஸோ அப்ப இவங்களுடைய ஸ்விங் ஃபேக்டர் இதுல வந்து அந்த இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன்லாம் இருக்குங்க. இவருடைய ரசிகர்கள், இவருடைய ஃபாலோயர்ஸ், இது ரெண்டும் ஒன்னா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இந்த வென் டயக்ராம் போடுற மாதிரி தான் அது. அடுத்தது என்ன சொல்றது, அந்த கிரெடிபிலிட்டி அது இல்லாததுனால ஒட்டுமொத்தமா வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு அப்புறம் எப்படி சார் இந்த ஸ்விங் ஃபேக்டர் ஒர்க் அவுட்? கிரெடிபிலிட்டி இல்லைன்னு சொன்னா எப்படி ஸ்விங் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோஷம், அந்த அதிகாரத்தை நோக்கிய போராட்டம் அப்படின்றது அந்த அவருடைய ஸ்விங் ஃபேக்டரை ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்க வைக்கும், திருமாவளவனுடைய ஸ்விங் ஃபேக்டர். அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு 12 to 13, 15 அதோட நின்றுரும் அப்படின்னு. சப்போஸ் இப்ப திருமா வந்து டெப்டி சிஎம்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டு நிறைய வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ டெப்டி சிஎம்னால அவங்க ஜெயிக்க முடியாது. இதாவது இன்டர்வியூல ஒருத்தர் கேட்டாரு, சார் ஒண்ணுமே இல்லாதவங்க எவ்வளவு ஒன்னா எடுத்துக்கோன்னு சொல்லலாம், இருக்கவங்க தானே சார். இப்போ உங்ககிட்ட 2 வீடு இருந்தா ஒன்னு ஷேர் பண்ணிப்பியா? ஓ பண்ணு. 2 கார் இருந்தா ஒருத்தன ஃப்ரெண்டு கொடுப்பியா? ஓ கொடுப்பனே. உங்ககிட்ட 2 கோழி இருந்தா ஃப்ரெண்டு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? என்கிட்ட நிஜமாவே 2 கோழி இருக்குதே, ஊடும் காரும் இல்ல, அதனால தாராளமா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இருக்கிறத எப்படி கொடுக்குறேன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி திமுக அதிமுக அப்படின்னா அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதிமுக விட்டுருங்க, திமுக போது ஜெயிச்சா ஆட்சிக்கு வர போறாங்க.
அப்போ வந்து ஐயோ கொடுத்தானுமே, நம்ம தான் ஆட்சிக்கே வர போறது இல்லையா, டெப்டி சிஎம் என்ன சிஎம்ஏ கூட எடுத்துக்காங்க, தாராளமா கொடுத்துட்டு போலாம். இப்ப நான் கூட தான் நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்னோட அலையன்ஸ் வரவங்களுக்கு நான் சிஎம் போஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணுவேன். வரீங்களா மகேஷ்? பட் எப்படி then how will DMK react or respond? இப்ப இந்த மாதிரி த்ரெட் எப்படி பண்ணுவாங்க, எப்படி தக்க வச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும்? ஆக்சுவலா இவங்க வந்து இப்போ அந்த அரசியல் சாதுரியம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இதுதான் அலையன்ஸ் வெற்றி கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால அதனுடைய ரெப்பகஷன்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் எப்படி எப்படி எல்லாம் போகும் அப்படின்றத பத்தி, இதுதான் கலைஞருடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றது. அது இங்க இல்ல. அவர் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அவர் இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிருப்பார்ன்றதே வேற. விசிகால வந்து பிரச்சனை பண்றீங்களா, சரி இப்ப விசிகால பிரச்சனை வந்தா அவங்களுக்குள்ள, இப்போ மகேஷ் வந்து இங்க ஏதோ ஒரு நமக்கு கொச்சல் ஊத்துனுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வில்லங்கமா என்ன கேள்வி கேட்டுனுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணேன், நைஸா மகேஷ் வீட்டுக்கு போன் பண்ணி, மகேஷ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காங்களா, இருக்காங்க சார், ஓகே, அந்த பையனை போன் பண்ணி ஏதாவது ஒன்று கொளுத்தி விட்டுருவேன். அவன் என்ன பண்ணுவான், இப்போ அங்க கேமரா முன்னாடி மகேஷ் கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பான். சோ தட் அவரு என்ன கேள்வி கேட்க மாட்டார்ல. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்ல அது உடைக்கப்படுமா உடையுமா அப்படின்றதெல்லாம் வேற, அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கு திமுக காரணமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து இதுக்காக கலைஞர் கட்சியை உடைப்பாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க என்ன கேட்டதுனால நான் சொல்றேன். பட் அவர் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம, இப்போ திருமாவர்கள் என்ன சொன்னாரு, 2011 வந்து 2016 கலைஞர் தான் சொன்னாரு, இந்த தடவை அதிகமான இடங்கள்ல நிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நீங்க வந்து அந்த பக்கம் போயிருங்க அப்படின்னு அவரு சொல்லிதான் நாங்க இங்க மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சோம் அப்படின்னு திருமாவர்கள் சொல்லி இருந்தார். சோ அப்போ அவர் சொல்லி கூட்டணி விட்டு வெளில போய் இன்னொரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் நிறைய திங்க் பண்ணிருக்காரு பாருங்க. இப்பவும் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படின்னா ஜுஜுபி சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லோக்கல், அந்த மாதிரி தான். பட் திமுக வந்து அதை செய்ய தெரியலையா இல்ல வந்து எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் என்னவோ செய்ய தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வந்து டோலர்கள்லாம் உள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முனைக்கும்னு நான் நினைச்சேனா அப்படின்னு வடிவேலு சொல்லுவாரு. அந்த மாதிரி டோலர்கள்லாம் இப்படி கண்ணாவினா அது பேசுற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ராபபிலி கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கேவும். இல்லையா? இல்ல அது அந்த ஒரு அரசியலை அவங்க விட்டுட்டாங்க சுவாமி. அரசியல் பண்றது வெறும் இந்த நாங்க வந்து சனாதன இது, அதுக்கப்புறமா வந்து சமூக நீதி, இந்த உரிமை திட்டம், நம் முதல்வர், இப்படியே சொல்லிக்கினே வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் பாலிடிக் அப்படின்றத மறந்துட்டாங்க, ரொம்ப வருஷமா மறந்துட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இலவசங்களே கை கொடுத்துரும் நினைச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுதான் அது நடக்காதுங்க. இல்ல இலவசங்களே போதும்னு நினைச்சிட்டாங்க இல்லையா? அவங்களோட ஏம் அப்படிதான் இருந்திருக்கு. இல்ல இல்ல இலவசங்கள் மட்டும் இல்ல, அப்படி பார்க்க போனா 21 வந்து எப்படி வந்தாங்க, அதுக்கு ஒரு வியூகம்லாம் இருந்தது. சோ இந்த மாதிரி இப்போ அந்த வேற யாரையோ வச்சு வியூகம் பண்றாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வியூகங்கள் இந்த எலெக்ஷன் நேரத்துல நாம பண்றது வெற்றி தேடி தரும் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எலெக்ஷன் அப்படின்றது ஓட்டு போடுவது மட்டும்தான். ஆனா அதுக்கான யுத்தம் அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, சொல்ல போனா 26க்கான யுத்தம் 21 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சமாயிடுச்சுன்னு கூட நான் சொல்லலாம். அப்படி வந்து நீங்க யுத்தத்துக்கு தயாரானா மட்டும்தான் உங்களால வெற்றியை தட்டி பறிக்க முடியும். இல்ல அப்படின்னா தேமுதிக மாதிரிதான். இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்துக்காங்க, எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் அவங்க வருவாங்க. மற்ற நேரத்துல வந்து பெரிய சோசியல் மீடியா பிரசன்ஸ் கிடையாது, மீட்டிங் கிடையாது. தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூட ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். எலெக்ஷன் வரும்போது கூப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வேலை பாருங்க. அதனாலதான் அந்த கட்சி இப்ப ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பேர்பட்ட கட்சி ஆட்சியில ஊபியில வந்து இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே ஊபியில தான் வந்து
ஒரு தலித் தலைவி முதலமைச்சரா பல முறை வர முடிந்தது. அதை அவங்க தக்க வச்சுக்க தவறி விட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட்.